இன்றைக்கி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இது வந்து அரை மணி நேரம் ஊறணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லமும் ஏலக்காயும், வெல்லம் சுத்தமாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். மண்ணாக இருந்தால் நம்ம வடிகட்டி தான் போட்டுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளையும் ஜவ்வரிசி உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் இல்லை நம்ம பாக்கெட் பால், பசும்பால் எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை நம்ம காய்ச்சி போட்டுக்கலாம். பால் உருண்டைக்கு ஜவ்வரிசி கொழுக்கட்டை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பால் கெட்டியாக காய்ச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணாம், கெட்டியாக காய்ச்சிக்கலாம். கூடவே தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம பால் நல்லா கெட்டியாக சுண்டி வரப்போ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொழுக்கட்டை வந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். தண்ணி தொட்டு நம்ம பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், கையில் ஒட்டல. அப்படியே மூடி வச்சுக்குவோம். அது பால் வந்து நல்லா சுண்டட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சுக்குவோம். நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி பால் கெட்டியாக வந்தது நல்லாயிருக்கும். தண்ணியாக விருப்பப்பட்டவங்க பால் தண்ணியாக இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிப்போ நல்ல அந்த பால் கோவா சுவையை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு காய்ச்சிக்கணும். பால் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா தெரியுது பாருங்கள், பால் நல்லா சுண்டி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் இருக்கு உடையாமல் ஒன்று ஒன்று அப்படியே சூடில் விட்டது ஒட்டிச்சு. இட்லி பாத்திரத்துலேயே இருக்குவே ஒட்டிக்கிச்சு. அப்படி சூடு கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. வாங்க, ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பால் இந்த மாதிரி திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட விடலை. ஒன்று மட்டும்தான் விட்டுருக்கு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடாக இருக்குது. ஆறின பிறகு நம்ம சாப்பிடலாம்.